ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பிற செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பிற ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சிங்கன்னா அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் பெரிய வீடியோக்கள் அப்படின்னு வரும். சரி, வாங்க வீடியோ கூட போகலாம். வீடியோ கூட பொறுத்த முன்னாடி சில விஷயங்கள் பேசுகிறதுனால நம்ம யாருக்கு எதிராக கிடையாது. யூடியூபோட கைட்லைன்ஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அதை மீறாமல் தான் சில விஷயம் பேசுகிறோம். பேரை குறிப்பிடாமல் பேசுவோம். எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த விஷயங்கள் சொன்னால் அது தற்செயலாக ஏற்படக்கூடிய விஷயங்கள், ஓகேவா? அதை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கணும். என்னென்னா, இன்றைக்கி நம்ம பேர் சமூக போராளி, நானும் ஒரு யூடியூபர்னு சொல்லிட்டு கிளம்பி அதுக்கு ஒரு சப்போக்கட்டை கட்டிகிட்டு வராங்க. நான் அதுக்கு தான் இப்போ சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய போராளி, அவர் புலனாய்வு புலின்னு கூட சொல்லலாம். அந்த புலனாய்வு புலி கடந்த ஒரு 2 வருடங்களாகவே அவருடைய செயல்பாடுன்னு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை பட்சமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அது கள்ளக்குறிச்சி விசாரமாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அரசுக்கு எதிராக தான் சில விஷயங்கள் பண்ணுவார். அப்படிங்கிற சொல்கிற விஷயம் நம்ம யாரை பற்றி பேசுகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிஞ்சுருக்கோம். இவர் தொடர்கதையாக அவதூறு மேலே அவதூறு, வாயில் வந்த விஷயத்தெல்லாம் அடித்து விட்டு போயிட்டுருக்காரு. ஒரு சில விஷயங்கள் சமீபத்தில் ஒரு விவசாயிகளுக்கு ஈடி சம்மன் கூட அனுப்பியிருந்தப்ப, ஈடின்னு சம்மன் வந்தப்ப வந்திருக்கலாமாங்க, வந்திருக்காங்க அப்படின்னு அவர் தான். ஏன்னா அவங்களே 500 1000 கூட இல்லாமல் கோமணம் கட்டிக்கிட்டு 450 ரூபா 500 வச்சு குறைச்சிக்கிட்டு பயிர் காட்ட ஒரு 2 ஏக்கர் நிலத்தை வச்சு ஆளுக்கு ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் மொத்தமே இருக்குது. அதில் ஆளுக்கு 2 ஒரு ஏக்கர் வச்சுக்கிட்டு அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு அது வரக்கூடிய சம்பளத்தை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தானே. அவங்களுக்கு ஈடியிலேருந்து சம்மன் அனுப்பும்போது உங்கள் மேலே சில தவறுகளாக இருக்குது, சில பணப்பழத்தான் தப்பாக நடந்திருக்கு, நீங்கள் வாங்கன்னு சொல்லி சென்னைக்கு போகும்போது இதை எடுத்து விளக்க போடுறோம். அப்போ இந்த புலனாய்வு பொருள் உட்காந்துட்டு, ஏங்க நடந்துருக்காமங்க, என்னங்க அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, 2 மாதம் என்ன வேணால் நடந்துருக்காங்க, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் ரூபா போயிருக்காங்க, என்னங்க பேசுறீங்க, ஒரு 2 ஏக்கர் நேரம் வச்சுருந்தா பெரிய ஆளாவேன், கூப்பிட்றாங்க கவர்மெண்ட்டு போகணும் தானே, எதுக்கு நீங்கள் சேலத்தில் விளக்கு போட்டு அதுக்கு சப்போக்கட்டு கட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் காதை கொடுத்து கேட்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. அவர் சொன்னோம்னா சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கான். அதில் ஒரு விஷயந்தான் இப்போ தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மேலே அவதூறு பரப்புனது. அதுக்கு அவர் வாங்கி கட்டின விபரீதங்கள் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டாஸ்மாகில் எல்லோரும் குடிச்சிட்டு ஆடுறாங்கன்றது. இன்றைக்கி இது கஞ்சா புழல் தான் தமிழ்நாட்டில் போதைப் பொருளும் வஸ்திரம் பரவி இருக்குது. அது என்னன்னு சொல்லலை, ஓகேவா? ஆனால் இன்றைக்கி சர்வசாதாரணமாக திமுக அரசு தான் அதை பண்ணுது அப்படின்னு சொல்லி பரப்புவார். அதுக்கும் சில ஆட்கள் தலையாட்டுவாங்க, ஓகேவா? முதல்ல இந்த குடோன் இதோடைய ஃபேக்ட்ரி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம்னா, ஆணிவர் போட்டு எடுத்தோம்னா குஜராத்தில் போகுது. அதானி துறைமுகம் முந்த்ரா போட்டிருக்கு போகுது. முந்த்ராவிலேருந்து எங்கே வருதுன்னா அண்டை இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இதனுடைய இருக்கக்கூடியது மெயினாக சைனா சில ஊழியர்கள்லாம் பாகிஸ்தான் மூலியமாக தான் இதில் வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் விட்டுருவார். ஏன்னா அவர்லாம் அது சாதகமாக போகக்கூடிய. அதுக்கு மட்டும் இல்லை, இந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட கர்நாடகா மாநிலத்தில் கேவலமாக கிளி கிழிச்சாங்க. ஒரு 3500 வீடியோ முன்னாடி இருக்குது. அது கூட அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆள் பார்த்திங்கன்னா கர்நாடகா முதலமைச்சர் தலைவராக இருக்கக்கூடிய ஆளுடைய பேரன்னு தான் அவர் பேரை சொல்லியே போட்டாருங்க. அப்போ அப்பாவனும் பையனும் சேர்ந்து 2 கிட்டத்தட்ட 100கணக்கான பெண்களை பாலியல் தொல்லை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பற்றி எரிஞ்சிச்சு. தேர்தலுடைய மையத்தையே மாற்றுற நிலைமைக்கு போயிட்டுருக்கு இந்த விஷயம். இப்போல்லாம் எங்கே போனார் நம்ம புலனாய்வு பொறி, அது தெரியலை. ஏன்னா அது எங்கே பாவடையில் உட்காந்துருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இவருக்கு என்னென்னா, அவர் சாதகம் பேசக்கூடிய ஆட்கள் 2 சேனலில் பேசியிருக்கேன். ஒன்று ஆதன் தமிழ், இன்னொன்று ரெட்ஃபிக்ஸ். 2 சேனல் 2 யூடியூப் சேனல் தான் மாறி மாறி பேசிகிட்டு இருப்பார் தலைவர். அதுவும் இவ்வளோ விஷயம், அதாவது ஃப்ரிட்ஜு பார் விஷயம் பற்றி 2 சரி,
இந்த புலனாய்வு புலி மாற்றப்பையும் சரி, இன்னொரு விஷயம் அந்த கட்சி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொட்டுப்பார் தூக்கிப்பார் என்னை தூக்குறவர்கள் தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுன்னு சொல்லி சவால்லாம் விட்டார். அந்த சில எசகு புசகான 3 நாட்கள் சில இசைக்கு புசகான வீடியோவில் சிறப்பு புசகான விஷயங்கள் இசைக்கு புசகான வீடியோக்களை மாதிரி இருக்கும்போது அந்த சேனலில் எந்த பதிவும் இல்லை. ஆதன் தமிழையும் சரி, இந்த ரெட் பிசிலையும் சரி. அப்போ ஒரு கட்சிக்கு நீங்கள் ஜால்ரா மலையும் ஜால்ரா போட்டு தான் உட்காந்துருக்கீங்க. நான் எந்த கட்சி பேர்லாம் சொல்லலை. இந்த 2 சேனலையும் தணிக்கை பண்ணால் யார் உண்மைங்கிறத தெரிஞ்சு போயிடும். ஆனால் அதை பண்ண மாட்டானுங்க. அது செக்ஷன் அவங்களே போட்டால் குழல் வழி நெசுக்குன்னுவாங்க. இதுதான் அவங்களோட இது. அதுவும் இந்த புலனாய்வு புலி ஒரு படி மேலே போய் தாய் குலங்களை அவ்வளோ கவனம் பேசுவார். வாய்க்கு வந்ததெல்லாம் படித்து விடுவார். ஏன்னா அவர் விஷயத்தை வந்து கள்ளக்குறிச்சி விஷயத்துலேயே பார்த்தோம். அவர் என்ன பண்ணி கிழிச்சாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கள்ளக்குறிச்சி விஷயத்தில் தான் முதல் முறையாக அரசாங்கத்துக்கு முட்டல் முரசாக போணுச்சு. அது இருந்து வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விட்டு போயிட்டு இருந்தார் அந்த புலனாய்வு படி. இந்த கள்ளக்குறிச்சி விஷயம் என்னென்னா யாரை பற்றி பேசுகிறோம் அந்த புலனாய்வு கூடி யாருன்னு உங்களுக்கே விட்டுறேன், உங்கள்கிட்டே விட்டுறேன். நான் அது பேர்லாம் சொல்ல விரும்புகிறேன் என்னால். ஏன்னா அவர் பேசுனது தரம் குறைவு. அவரை பற்றி பேசி நம்ம சேனலில் நம்மளுடைய தரத்தை நம்ம நானே குறைச்சி விரும்புகிறேன். அவரோட தரம் அவ்வளோதான். இனியும் அந்த விஷயங்கள் வந்து அவதூறு பேசுகிறதுக்கு சில யூடியூப் சேனல் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் பேரையே பேர் சொல்ல அந்த பேரில் பார்த்தீங்கன்னா தொடர் அவதூறு. தமிழ் அரசு சரி, மத்தியில் இருக்கக்கூடிய அரசு. ஏன்னா இப்போ தேர்தல் நேரத்தில் எந்த ஒரு அரசும் வந்து புதிய அறிவு கொடுக்காது. ஐயோ கொடுத்துட்டாருங்க மாதிரி பாடிட்டுருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பொழப்பு தெரியாது இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ். அந்த யூடியூபர்ஸாக தணிக்கை பண்ணணும். ஏன்னா இந்தமாரி அவதூறு பண்ணக்கூடிய யூடியூபர்ஸ் தான் நாட்டில் நிறையா பேர் இருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு களை எடுக்கணும் இந்த அரசாங்கம். அது செய்யுமாங்கிறது தெரியலை. ஆனால் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது விஷயங்கள்னால் அந்த வாட்ஸ்அப் நோண்டுவாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்புங்கிறது வந்து தனிப்பட்ட விவரங்கள்னு சொல்லி மெட்டா டேட்டாவை சொல்லிட்டு என்னோட அதனால் வாட்ஸ்அப் இந்தியா விட்டு போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேஸை வழக்கை தள்ளுபடி பண்ணி வச்சுருக்கேன். ஒத்தி வச்சுருக்கானுங்க. இதை பற்றி பேச மாட்டாங்க. அந்த ரெட்ஃபிக்ஸையும் அந்த ஆதன் தமிழையும் அதெல்லாம் பேசாமல் ஒரு சில விஷயங்கள். ஏன்னா அவங்களுக்கு டிஆர்பி ஏறணும். அதனால் அந்த அஜார் குஜார் விஷயத்தை எடுத்து பேசுவாங்க. அது அவதூறு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் எடுத்து பேசுவாங்க. இதுன்னு சொல்லி வீடியோ முடிக்கிறேன். எதுக்குமே நம்ம பேசக்கூடாது.